கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அதிகப்படியாக டூ வீலர்ஸ் அதிகமாக ஓட்டுறாங்க. அந்த பசங்க நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மாடிஃபைடு சைலன்சர்ஸை போட்டு அதிகமாக நாய்ஸ் வர்ற மாதிரி போட்டு ஓட்டுறாங்க. நம்ம கிருஷ்ணகிரி டவுன் ஃபுல்லாக வந்து அதிகமாக ஸ்கூல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த ரோட்டில் தான் வந்து எல்லாருமே இந்த மாடிஃபைடு சைலன்சரை போட்டு அதிக நாய்ஸ் கிரியேட் பண்ணி ஓட்டுறாங்க. இந்த ஆல்ட்ரேஷன் சைடு வித்தவுட் பர்மிஷனில் நம்ம வந்து சைலன்சரில் எனி வெஹிக்கிள் எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் அது வந்து வயலேஷன் தான். மோட்டார் வாகன சட்டப்படி அது வந்து விதிமீறல் தான். அந்த வகையில் இப்போ இந்த நம்ம முதல்கட்ட நடவடிக்கையாக சைலன்சர் எல்லாமே பறிமுதல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வியாபாரம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தடை செய்யப்பட்ட சைலன்சர்கள் எல்லாம் வந்து அதிகமாக விற்கிறாங்க. அதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் கட்டமாக எல்லா கடைகளையும் நம்ம ரைட் பண்ணி தடை செய்யப்பட்ட சைலன்சரை வந்து நம்ம பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி வாகனங்கள்லேருந்தும் ஒரு 30-40 சைலன்சர் வந்து நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். அதே இல்லாமல் இந்த மாதிரி சைலன்சர் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டு வரவங்களுக்கு பொல்யூஷன் வயலேஷன் கேஸ் வந்து மினிமம் 10,000 ஃபைன் வரும். அந்த கேஸை நம்ம அதிகமாக புக் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் தொடர்ந்து வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் சரி மற்ற இடங்கள்லையும் இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி மாடிஃபைடு சைலன்சர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு வாகனத்துக்கும் அந்த கம்பெனி மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட சைலன்சர் என்னவோ அதை மட்டுமே பயன்படுத்துங்க அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி கடைக்காரங்களும் தொடர்ந்து இது மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க் எதுவுமே பண்ணாதீங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் ஆன அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஸ்பேர் பார்ட்ஸை மட்டும் சேல்ஸ் பண்ணணும். சைலன்சரு, ஹேண்டில் பார், அதே மாதிரி இந்த போலீஸ் யூஸ் பண்ணுற ரெட் ப்ளூ லைட் அதை வந்து இல்லீகலாக சேல்ஸ் பண்ணுறீங்க. அது எந்த வாகனத்திலையும் வந்து பயன்படுத்தக்கூடாது. ரெட் ப்ளூ லைட் வந்து தனிப்பட்ட முறையில் காவல்துறைக்கு மட்டுமே உள்ள ஒரு சிம்பிள். அதை வந்து பொதுமக்களோ இல்லை தனிநபர்களோ யாரும் பயன்படுத்தக்கூடாது. அதிகப்படியாக கார், டூ வீலரில் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த எல்இடி விளக்குகளும் தடை செய்யப்பட்டிருக்கு. அது யாரும் அனுமதி இல்லாமல், முறையான துறை ரீதியான அனுமதி இல்லாமல் அதை யாரும் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஹார்ன்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக நாய்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஹார்ன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ள தடை செய்யப்பட்டது. பைப் ஹாரன், ஏர் ஹாரன் இதெல்லாமே எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கம்பெனிலேருந்து என்ன ஹார்ன் கொடுத்தாலும் அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது எல்லாமே தடை செய்யப்பட்டது. இதெல்லாம் விதிமீறல். இதுக்கும் மினிமம் வந்து ஏர் பொல்யூஷன் சொல்லி மினிமம் 10,000 ஃபைன் வரும். அதனால் தொடர்ந்து மக்கள் யாரும் இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருளை பயன்படுத்தாதீங்க. விபத்து இல்லாத தமிழகத்தை உருவாக்க அனைவரும் ஒத்துழைப்போம்.